சாந்தி. வானிடி 24/6/2020. आप आत्मा ही जब स्वच्छ बनो तब ये संसार सुखदायी बनी। दुखों का कारण 5 विकारों के वशीभूत होकर किए गए कर्म। मातेश्वरी जी के अनमोल महावाक्य. நீங்க ஆத்மாக்கள் எப்போ தூய்மையானவர்களாக ஆகிறீங்களோ அப்போ இந்த உலகம் சுகம் நிறைந்ததாக ஆகும். துக்கத்திற்கான காரணம் 5 விகாரங்களுக்கு வசமாகி செய்த கர்மாக்கள். மாத்தேஸ்வரி அவர்களின் விலை மதிக்க முடியாத மகா வாக்கியங்கள். கீதை. ஜானி ந நசர் பிகச்சானி ஜிகர். பார்வை செல்லாவிட்டாலும் உன் அன்பை அறிவேன். अपनी बेहद बाप की महिमा सुनी. தன்னுடைய எல்லை கப்பாற்பட்ட அப்பாவுடைய மகிமையை கேட்டீங்களா? காமன் மனுஷக்கு ऐसी महिमा नहीं हो सकती के. பொதுவான மனிதர்களுக்கு இது போல மகிமை இருக்க முடியாது. ये उसी एक की महिमा के जो इस महिमा का अधिकारी है, क्योंकि उनकी महिमा उनके कर्तव्य अनुसार गाई जाती है. இது அவர் ஒருவருடைய மகிமையாக இருக்கு. இந்த மகிமைக்கு அதிகாரியாகவும் இருக்காங்க. காரணம், அவருடைய மகிமை அவருடைய காரியங்களுடைய அனுசாரத்தில் பாடப்பட்டிருக்கு. உன்கா கர்த்தவ்ய சப் மனுஷ்ய ஆத்மாவோசே மகான்கே. அவருடைய காரியங்கள் அனைத்து மனித ஆத்மாக்களை விட மகான் தன்மை வாய்ந்ததாக இருக்கு. क्योंकि सभी मनुष्य आत्माओं के लिए ही उनका कर्तव्य है. காரணம், அனைத்து மனித ஆத்மாக்களுக்காக தான் அவருடைய காரியம் இருக்கு. तो सबसे ऊंचा को गया क्योंकि सबके लिए सबका गति सद्गति दाता एक. அனைவரை விட உயர்ந்தவராக இருக்கார் இல்லையா? காரணம், அனைவருக்காக அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தியின் வள்ளல் ஒருவராக இருக்காங்க. ऐसे नहीं कहेंगे कि தோடோं की गति सद्गति की. குறைந்த பேருக்கு, அதாவது கொஞ்சம் பேருக்கு மட்டும் கத்தி மற்றும் சத்கதியை கொடுத்தாங்க. அதுபோல இல்லை. வகை சர்வகா கத்தி சத்கதி தாத்தா. तो सबकी अथॉरिटी हो गई ना. அவர் அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தியினுடைய வள்ளலாக இருக்காங்க. அனைவருக்கும் அதனால் அத்தாரிட்டியாகவும் ஆயிருக்காங்க. वैसे भी कामन तरफ से देखा जाए तो महिमा तब की जाती गई जब कोई कर्तव्य करता है. எப்போ யாராவது ஏதாவது காரியங்கள் செய்கிறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு பொதுவாக மகிமையும் செய்யப்படுது. जिनको ने कुछ ना कुछ थोड़ा बहुत ऐसा काम किया के तो उनको देखो महिमा के. யார் ஏதாவது கொஞ்சம் காரியங்களை செய்யும் பொழுது அவங்களுக்கு மகிமையும் இருக்கு. तो बाप की भी जो महिमा है कि वह ऊंचते ऊंचा की, तो जरूर उसने यहाँ आकर के महान कर्तव्य किया और वो हमारे लिए. பாபாவுக்கு கூட எந்த ஒரு மகிமை இருக்கோ அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்காங்க. அப்போ அவசியம் இந்த உலகத்திற்கு மகான் காரியங்களை செய்திருக்காங்க. அதுவும் நமக்காக செய்திருக்காங்க. मनुष्य सृष्टि के लिए महान ऊंच कर्तव्य किया क्योंकि इस सृष्टि का हर्ता कर्ता उसे कहा जाता है. மனித சிருஷ்டிக்காக மகான் காரியங்களை செய்திருக்காங்க. காரணம், இந்த சிருஷ்டியில் இந்த உலகத்தில்
எல்லாருடைய துக்கத்தையும் நீக்கி சுகத்தை தரக்கூடியவராக சொல்லப்படுது. तो उसने आकर के मनुष्य सृष्टि को ऊंच बनाया है. அவர் வந்துதான் மனித சிருஷ்டியை மிக உயர்ந்ததாக மாற்றி இருக்காங்க. பிரகிருதி சகே சப்கோ பரிவர்த்தன் में लाया है. இயற்கை மற்றும் அனைவரையும் மாற்றத்தில் கொண்டு வந்திருக்காங்க. लेकिन किस युक्ति से लाया है. ஆனால் எந்த யுக்தியோடு மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. ये बैठ करके समझाते हैं क्योंकि ऐसे नहीं है. पहले मनुष्य आत्मा को चेंज लाने लिए आत्मा के बल से अपने कर्म के बल से फिर ये सब प्रकृति तत्व आदि पर भी उनका बल काम करता है. இதை அனைத்தையும் பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, முதலில் மனித ஆத்மாக்களை மாற்றத்தில் கொண்டு வரும் பொழுது ஆத்மாவினுடைய பலத்தின் மூலமாக, தன்னுடைய கர்மத்தின் பலத்தின் மூலமாக திரும்ப இந்த அனைத்து இயற்கையினுடைய தத்துவங்கள் கூட அதனுடைய பலத்தின் மூலமாக காரியங்களை செய்யுது. லேக்கின் பனானி வாலாத்தோ வா கோகையானா. ஆனால் மாற்றக்கூடியவர் அவராக இருக்காங்க இல்லையா. அதாவது பாபாதான் மனித ஆத்மாக்களையும் தத்துவங்களையும் மாற்றக்கூடியவராக இருக்காங்க. इसलिए बनाने वाला वो परंतु बनाते कैसे है. அதனால் மாற்றக்கூடியவர் அவர். ஆனால் எப்படி மாற்றுறாங்க. जब तक मनुष्य आत्मा ऊंची ना बनी तब तक आत्मा के आधार से शरीर प्रकृति तत्व आदि ये सभी नंबरवार उसी ताकत में आते गए. उससे फिर सारी सृष्टि ஹரி பரி சுக்குதாயி பன்தாகே. எப்போ வரை மனித ஆத்மா உயர்ந்த நிலை ஆகலை, அப்போ வரை ஆத்மாவினுடைய ஆதாரத்தின் மூலமாக சரீரம் இயற்கையினுடைய தத்துவங்கள் அனைத்துமே நம்பர் வாராக அந்த சக்தியில் வருது. அதன் மூலமாக திரும்ப முழு சிருஷ்டியும் பசுமை நிறைந்ததாக சுகத்தை தரக்கூடியதாக ஆகுது. तो मनुष्य सृष्टि को सुखदायी बनाने वाला बाप जानता है कि मनुष्य सृष्टि सुखदायी कैसी बनेगी. மனித சிருஷ்டியை சுகம் நிறைந்ததாக மாற்றக்கூடிய பாபா தெரிஞ்சிருக்காங்க. மனித சிருஷ்டியை சுகம் நிறைந்ததாக எப்படி மாற்றுவது. जब तक आत्माएं स्वच्छ नहीं बनी है तब तक संसार सुखदायी नहीं हो सकता है. எதுவரை மனித ஆத்மாக்கள் தூய்மையாக ஆகல, அதுவரை உலகம் சுகம் நிறைந்ததாக ஆக முடியாது. इसलिए वो आकर के पहले ஆத்மாவும் கோகி ஸ்வச்ச பனாத்தே ஹே. அதனால் பாபா முதல்ல ஆத்மாக்களை தூய்மையாக மாற்றுறாங்க. அபி ஆத்மாக்கும் अस्वच्छता इम्प्यूरिटी लगी हुई है. पहले उस इम्प्यूरिटी को निकालना है. இப்போ ஆத்மா தூய்மை இல்லாததாக ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு அந்த ஆத்மாவை தூய்மை இல்லாத நிலையிலிருந்து நீக்கணும். फिर आत्मा के बल से हर चीज से उनकी तमो प्रधानता बदल करके சத்தோ பிரதானத்தா கோகி. அதுக்கப்புறம் ஆத்மாவினுடைய பலத்தின் மூலமாக ஒவ்வொரு பொருளின் மூலமாக அதனுடைய தமோ பிரதானமான நிலை மாறி சத்தோ பிரதானமாக ஆகும். जिसको कहेंगे कि सभी गोल्डन एज में आ जाते हैं, तो ये तत्व आदि सब गोल्डन एज स्टेज में आ जाते हैं. இதற்கு தான் சொல்லப்படுது அனைத்துமே பொற்காலத்தில் வந்துடுது. அதனால் இந்த தத்துவங்கள் கூட அனைத்துமே பொற்காலத்தினுடைய ஸ்டேஜில் வருது.
परंतु पहली आत्मा की स्टेज बदलती है. ஆனால் முதலில் ஆத்மாவினுடைய स्टेज மாறுது. तो आत्माओं का बदलाने वाला अर्थात आत्माओं को प्यूरिफाइड बनाने वाला फिर अथॉरिटी वो हो गया. அதனால் ஆத்மாக்களை மாற்றக்கூடியவர், அதாவது ஆத்மாவை தூய்மையாக மாற்றக்கூடியவர் அத்தாரிட்டியாக ஆயிறாங்க. तुम देखते हो ना कि अभी दुनिया बदलती जा रही है. இப்போது உலகமானது மாறிட்டு இருக்கு. पहले तो अपने को बदलना है. जब हम अपने को बदलेंगे तब उसके आधार से दुनिया बदलेगी. முதலில் தன்னை மாற்றணும். எப்போ நாம் நமக்குள் மாற்றங்களை கொண்டு வரமோ, அதாவது எப்பொழுது நாம் மாறுறோமோ அப்போதுதான் அதனுடைய ஆதாரத்தின் மூலமாக உலகமும் மாறும். अगर अभी तक हमारी में फ़र्क नहीं आया है, अपने को की नहीं बदला है, तो फिर दुनिया कैसी बदलेगी. इसलिए अपनी जांच रोज करो. ஒருவேளை இப்பொழுது வரை நமக்குள் வித்தியாசம் வரல, தன்னை மாற்றம் செய்யல, அப்போ இந்த உலகமானது எப்படி மாறும்? அதனால் தன்னுடைய சோதனை தினமும் செய்யணும். जैसे पोता में रखने वाली रात को अपना खाता देखते हैं ना कि आज क्या जमा हुआ, सब अपना हिसाब रखते हैं. கணக்கு வைக்கக்கூடியவர்கள் எப்படி இரவு நேரத்தில் தன்னுடைய கணக்கை பார்க்குறாங்க. இன்று என்ன சேமிப்பு ஆயிருக்கு, தன்னுடைய அனைத்து கணக்கையும் வைக்கிறாங்க. तो ये भी अपना पोता में रखना है कि सारे दिन में हमारा कितना फ़ायदा रहा, कितना नुकसान रहा. அதனால் தன்னுடைய கணக்கை அவசியம் வைக்கணும். நாள் முழுவதும் நமக்கு எந்தளவு நன்மை ஏற்பட்டது, எந்தளவு நஷ்டம் ஏற்பட்டது, இந்த கணக்கை தனக்கு தானே சோதனை செய்து பார்க்கணும். अगर नुकसान में कुछ ज़्यादा गया तो फिर दूसरे दिन के लिए फिर खबरदार रहना है. ஒருவேளை நஷ்டத்தில் கொஞ்சம் அதிகமாக போயிடுது, அப்போ அடுத்த நாளைக்காக எச்சரிக்கையாக இருக்கணும். इसी तरफ से अपना अटेंशन रखने से फिर हम फ़ायदे में जाते जाते अपनी जो பொசிஷன் के उसको पकड़ते चलेंगे. இதே போல தன் மீது கவனம் வைக்கும் பொழுது தன்னுடைய நன்மையில் போக போக தன்னுடைய பொசிஷனை பிடிக்க முடியும். तो ऐसी जांच रखते अपने को बदला हुआ महसूस करना चाहिए. இது போல சோதனை செய்து தன்னுடைய மாற்றங்களை தனக்குள் உணர்ந்து பார்க்கணும், அனுபவம் செய்யணும். ऐसे नहीं कि हम तो देवता बनेंगे, ये तो पीछे बनेंगे, अभी जैसे के वैसे ठीक है नहीं. நாம் தான் தேவதையாக ஆக போகிறோம், அது போல் இல்லை. இது எல்லாமே பின்னால் தான் ஆக போகிறோம். அதனால் இப்போ எப்படி இருக்கமோ அது சரியாக இருக்குது, அது போல் இல்லை. अभी से ये देवताई संस्कार बनाने के. இப்பிருந்தே தேவதைகளுடைய சம்ஸ்காரத்தை தனக்குள் உருவாக்கணும். अभी तक जो 5 विकारों के वह संस्कार चलते थे, अभी देखना है कि उन विकारों से हम छूटते जा रहे हैं. இப்பொழுது வரை எந்த 5 விகாரங்களுக்கு வசமாகி சம்ஸ்காரம் நடந்துட்டுருக்கோம், இப்போ அதை பார்க்கணும். அந்த விகாரங்களிலிருந்து நாம் எப்படி விடுபட முடியும். हमारे में जो क्रोध आदि था वह निकलता जा रहा है. நமக்குள்ள எந்த கோபம் இருந்ததோ அது நம்ம இட்டிருந்து போயிட்டுருக்கா. क्रोध लोभ या मोह आदि जो था वह सब
विकारी संस्कार बदलते जा रहे हैं. பேராசை மற்றும் பற்றுதல், இது எல்லாமே என்ன இருந்ததோ அந்த விகாரங்களுடைய சம்ஸ்காரம் மாறிட்டுருக்கா. अगर बदलते जा रहे हैं, छूटते जा रहे हैं तो मानो हम बदलते जा रहे हैं. ஒருவேளை நமக்குள்ள மாற்றங்கள் வந்துட்டுருக்கு, விகாரங்கள் நம்ம இருந்து விடுபட்டுருக்கு, அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாம் மாறிட்டுருக்கோம். அகர் நகி छूटते हैं तो समझो कि अभी हम बदली नहीं है. ஒருவேளை விகாரங்கள் நம்ம இருந்து விடுபடலை, அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம மாறலை. तो बदलने का फ़र्क महसूस होना चाहिए, अपने में चेंज आना चाहिए. நமக்குள்ள மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வித்தியாசம் அனுபவம் ஆகணும். தனக்குள்ள மாற்றங்கள் அவசியம் வரணும். ऐसे नहीं कि सारा दिन विकारी काते में के चलते रही. நாள் முழுவதும் விகாரங்களுடைய கணக்கில் போயிட்டுருக்க, அது போலவும் இருக்கக்கூடாது. பாக்கி சம்ஜே கி हमने अच्छा कोई दान पुण्य किया बस नहीं, हमारा जो कर्म का खाता चलता है उसी में हमको संभालना है. மற்றபடி நாம் ரொம்ப நல்ல கர்மா, அதாவது ஏதாவது தானம் புண்ணியம் செய்தோம், அது மட்டும் இல்லை, நம்முடைய கர்மத்தினுடைய கணக்கு நடந்துட்டுருக்கு, அதில் கூட நம்மை பாதுகாப்பு செய்யணும். हम जो कुछ करते हैं उसमें किसी विकार के वश को अपना विकर्मी खाता तो नहीं बनाते हैं. நம்ம எதையெல்லாம் செய்கிறோமோ அதில் விகாரங்களுக்கு வசமாகி தன்னுடைய விக்கர்மத்தினுடைய கணக்கு உருவாகாமல் இருக்கா. இஸ்மே அப்னே ஆப்கோ சம்பால்னாகை, இதில் தனக்கு தானே பாதுகாப்பு செய்யணும். ஏ சாரா போத்தா மேல் ரக்னாகை और सोने से पहले 10-15 मिनट अपने को देखना चाहिए कि सारा दिन हमारा कैसे बीता. இந்த முழு கணக்கையும் வைக்கணும். மற்றும் உறங்குவதற்கு முன்னால் 10 நிமிஷம் 15 நிமிஷம் தன்னை பார்க்கணும். நாள் முழுவதும் எப்படி இந்த நாள் கடந்தது, அதை சோதனை செய்து பார்க்கணும். कोई तो नोट भी करते हैं क्योंकि पिछले पापों का जो सिर पर बोझ है उसे भी मिटाना है. ஒரு சிலர் நோட் பண்ணி வைக்கிறாங்க. காரணம், பழைய பாவ கணக்குகளுடைய சுமைகள் தலை மீது இருக்கு, அதை அழிக்கணும். उसके लिए बाप का फरमान के मुझे याद करो. அதற்காக பாபாவுடைய கட்டளை என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. तो वह भी हमने कितना समय याद में दिया, அது கூட எவ்வளோ சமயம் நினைவில் கொடுத்தோம். क्योंकि ये चार्ट रखने से दूसरे दिन के लिए सावधान रहेंगे. காரணம், இது போல சார்ட் வைக்கும்போது தான் அடுத்த நாளைக்காக எச்சரிக்கையாக இருக்கலாம். तो सावधान रहते रहते फिर सावधान को जाएंगे, फिर हमारे कर्म अच्छे रहते चलेंगे और फिर ऐसा कोई पाप नहीं होगा. நம்ம எச்சரிக்கையாக இருக்க இருக்க நாம் எச்சரிக்கை நிறைந்தவர்களாக ஆயிடுவோம். அதுக்கப்புறம் நம்முடைய கர்மா நல்லதாகவே நடக்கும். மற்றும் இதுபோல எந்த விதமான பாவ கர்மாக்களும் ஏற்படாது. தோ பாப்போம் சேகி தோ பச்சனா கைனா, பாவத்திலிருந்தெல்லாம் விடுபடணும் இல்லையா, தப்பிக்கணும் இல்லையா. ஹம்கோ இன் விகாரோனே கி புரா பனாயாகே, நம்மை இந்த விகாரங்கள் தான் தீயவர்களாக மாற்றியிருக்கு. விகாரோं के कारण ही हम दुखी हुए हैं. விகாரங்களுடைய காரணத்தினால்தான் நாம் துக்கம் நிறைந்தவர்களாக ஆயிருக்கோம். அபி ஹமே துக்கு சி சூட்னாகை தோ எகி முக்கிய சீஜுகை. இப்போ நம்ம துக்கத்திலிருந்து விடுபடுவதற்காக
இதுதான் முக்கியமான பொருளாக இருக்கு. பக்தி மேபி பரமாத்மா கோ ஹம் புகார்த்தே ஹை யாத் கர்த்தே ஹை ஜோ பி குछ புருஷார்த் கர்த்தே ஹை வ கிஸ் லியே கர்த்தே ஹை. பக்தி மார்க்கத்தில் கூட பரமாத்மாவை கூப்பிட்டோம், நினைவு செய்தோம், என்னெல்லாம் முயற்சி செய்தோமோ அது எல்லாமே எதற்காக செய்தோம்? சுக் और சாந்தி के लिए करते हैं ना. சுகம் மற்றும் அமைதிக்காக முயற்சி செய்கிறோம் இல்லையா? तो उसकी ये प्रैक्टिकल प्रैक्टिस अभी कराई जाती है. அதனால் அதனுடைய நடைமுறை வாழ்க்கையினுடைய பயிற்சியானது இப்போ செய்ய வைக்கப்படுது. ये प्रैक्टिकल करने की कॉलेज है. இது நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான காலேஜாக இருக்கு. इसकी प्रैक्टिस करने से हम स्वच्छ अथवा पवित्र बनते जाएंगे. இதனுடைய பயிற்சி செய்யும்போது நாம் தூய்மையானவர்களாக ஆகலாம். फिर हमारा जो आदि सनातन पवित्र प्रवृत्ति का लक्ष्य है वो हम पा लेंगे. அதுக்கப்புறம் நம்முடைய ஆதி சனாத்தன தூய்மையான இல்லறத்தினுடைய லட்சியம் எதுவாக இருக்கோ அதை அடையலாம். जैसे कोई डॉक्टर बनने के लिए डॉक्टरी कॉलेज में जाएगा तो डॉक्टरी प्रैक्टिस से டாக்டர் பன்தா ஜாயேகா. யாராவது டாக்டர் ஆவதற்காக டாக்டருடைய காலேஜுக்கு போகிறாங்க. டாக்டருடைய பயிற்சி செய்ததுக்கப்புறம் டாக்டராக ஆகிறாங்க. इसी तरफ से हम भी इस कॉलेज में इस पढ़ाई से अथवा इस प्रैक्टिस से इन विकारों से अथवा पाप कर्म करने से छूटते स्वच्छ होते जाएंगे. அதே போல தான் நாம் கூட இந்த காலேஜில் இந்த படிப்பின் மூலமாக, அதாவது இந்த பயிற்சியின் மூலமாக விகாரங்களிலிருந்து, அதாவது பாவ கர்மா செய்வதிலிருந்து விடுபட்டு தூய்மையானவர்களாக ஆகிறோம். फिर स्वच्छ की डिग्री क्या है देवता. அதுக்கப்புறம் தூய்மையினுடைய டிகிரி என்னவாக இருக்கு? தேவதையாக ஆகிறோம். ये देवताएं तो गाये हुए है ना उनकी महिमा के सर्वगुण संपन्न 16 कला संपूर्ण संपूर्ण निर्विकारी. तो ऐसे कैसे बनेंगे? தேவதைகளை பற்றி பாடப்பட்டிருக்கு. அவங்களுடைய மகிமை அனைத்து குணங்களில் நிரம்பி இருக்கக்கூடியவர்கள், 16 கலைகளில் முழுமையானவர்கள், முழுமையான விகாரங்கள் இல்லாதவர்களாக இதுபோல எப்படி ஆனாங்க? எப்படி ஆக முடியும்? ऐसे नहीं हम तो बने बनाए गए नहीं. நாம் ஏற்கனவே ஆயிருக்கோம், அது போல இல்லை. பன்னாகை கியோங்கி ஹம்கி பிகடேகை ஹம் கோகி பன்னாகை. நாம் அது போல ஆகணும். காரணம் என்னென்னா, நாம் தான் கெட்டு போயிருக்கோம், நாம் தான் திரும்ப அது போல் ஆகணும். ऐसे नहीं देवताओं की कोई दूसरी दुनिया है. தேவதைகளுக்கு வேற உலகம் இருக்கு, அது போலவும் இல்லை. हम मनुष्य की देवता बनते हैं व देवता की गिरेगे और फिर चन्नागे. மனிதர்கள்தான் தேவதைகளாக ஆகிறாங்க, தேவதைகள்தான் கீழே விழுகிறாங்க, திரும்ப மேலே ஏறணும். लेकिन चन्ने का डंग बाप सिखला रहे. ஆனால் எப்படி மேலே ஏறணும் அதற்கான வழிமுறைகளை பாபா கற்றுத்தராங்க. अभी उनके साथ हमें अपना रिलेशन जोड़ना है. இப்போ நம்ம பாபா கூட தன்னுடைய சம்பந்தத்தை இணைக்கணும். अभी बाप ने आकर के रोशनी दी गई. आखिर तुम मेरे को अभी मेरे को करके कैसे रखो. பாபா நமக்கு வெளிச்சத்தை தராங்க. கடைசியில் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் கூட என்னுடையவர்களாக இருக்கீங்க. இப்போ என்னுடையவர்களாக ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்? जैसे लौकिक में बाप बच्चों का, बच्चा बाप का,
கைசா கோக்கரேத்திகை. லௌகிக்கமான முறையில் பாருங்கள், அப்பா குழந்தைகளுக்காக, குழந்தைகள் அப்பாவுக்காக எப்படி இருப்பாங்க? எய்சி தும் தன் மன் தன்சி மீறிகி கற்கி சலு. அதே போல தான் நீங்கள் உடல் மனம் செல்வத்தின் மூலமாக என்னுடையவர்களாக நடங்க. கைசி சலு இஸ்கா ஆதர்ஸ் பிரமான் ஏ பாபாகி ஜிஸ்கே தன்மி ஆத்திகை. எப்படி நடக்கணும் அதற்காக எடுத்துக்காட்டு பிரமாணம் பிரம்மா பாபா. जिसकी तन्मी आता है वह अपना तन मन धन सब उनकी हवाले कर उनका हो करके चल रहेगी. யாருடைய உடலில் சிவபாபா வராங்க, அவர் தன்னுடைய உடல் மனம் செல்வம் அனைத்தையும் அவருக்கு அர்ப்பணம் செய்து அவருடைய குழந்தையாகி நடந்துட்டுருக்காங்க. ஐசே ஃபாலோ ஃபாதர். இதுபோல் ஒரு தந்தையை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக ஆகணும். இஸ்மே और कुछ पूछने के और मूंझने की बात नहीं है, सीधी साफ बात है. இதில் வேறு எதுவும் கேட்க வேண்டிய, குழப்பம் அடைய வேண்டிய விஷயம் இல்லை. இது நீரான சுத்தமான விஷயமாக இருக்குது, தெளிவான விஷயமாக இருக்குது. तो अभी चलते रहो ऐसे नहीं, सुनो बहुत और धारणा करो थोड़ा नहीं. இப்போ நீங்கள் அதன்படி நடக்கணும். கேட்பது அதிகமாக இருக்கு, தாரணை குறைவாக இருக்கு, அது போலவும் இருக்கக்கூடாது. சுனோ தோடா தாரன் கரோ பகுத். குறைவாக கேட்கணும், அதிகமாக தாரணை செய்யணும். जो सुनते हो उसको प्रैक्टिकल में कैसे लाए उसका पूरा ख्याल रखते रहो. என்ன கேட்குறோமோ அதை நடைமுறை வாழ்க்கையில் எப்படி கொண்டு வரணும் அதற்கான முழு சிந்தனைகளை தனக்குள் வைக்கணும். அப்படி ப்ராக்டிஸ்கோ ஆகே படாத்தி ரகு. தன்னுடைய பயிற்சியை இன்னும் அதிகரிக்கணும். ऐसे नहीं सुनते रहे नहीं. கேட்டுட்டே இருக்கணும், அது போலவும் இல்லை. आज जो सुना उसको अगर कोई प्रैक्टिकल में लाए बस हम आज से उसी स्टेज में चलेंगे. இன்றைக்கு என்ன கேட்டமோ அதை ஒரு வேளை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வரும் பொழுது நாம் இன்றையிலிருந்து அந்த ஸ்டேஜுக்கு போகிறோம். विकारों के वश होकर कोई ऐसा काम नहीं करेंगे और अपनी ऐसी दिनचर्या बनाएंगे, अपना ऐसा चार्ट रखेंगे. விகாரங்களுக்கு வசமாகி இதுபோல எந்த விதமான காரியங்களும் செய்யக்கூடாது மற்றும் தன்னுடைய இதுபோல தினசரி காரியங்களை உருவாக்கணும். தன்னுடைய சார்ட்டும் இதுபோல வைக்கணும். अगर हमको कोई प्रैक्टिकल प्रैक्टिस में लाए तो देखो क्या हो जाएगा. ஒரு வேளை யாராவது நடைமுறை வாழ்க்கையில் பயிற்சியை கொண்டு வரும் பொழுது அப்போ பாருங்கள் என்னவாக ஆயிடலாம். तो अभी जो कहाना उसको प्रैक्टिकल में लाना. இப்போது என்ன சொன்னாங்களோ அதை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வரணும். जो कहते को जो सुनते को वह करो. எதை கேட்குறீங்களோ எதை சொல்கிறீங்களோ அதை செய்யணும். बस दूसरी बात नहीं, सिर्फ करने के ऊपर जोर दो. வேறு விஷயங்கள் எதுவுமே கிடையாது. செய்வதின் மீது நாம் அதாவது ரொம்ப வேகத்தை தரணும். समझा जैसे बाप और दादा दोनों को अच्छी तरफ से जानते हो ना, ऐसे अब फॉलो करो. அதாவது அப்பா மேலும் பிரம்மா பாபா, சி பாபா மற்றும் பிரம்மா பாபா ரெண்டு பேரையுமே நன்றாக தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, அதே போல் இப்போ ஃபாலோ பண்ணணும். ऐसे फॉलो करने वाले जो सपूत बच्चे के अथवा मीठे मीठे बच्चे के
ऐसे बच्चों प्रति याद प्यार और குட் மார்னிங். இதுபோல் பின்பற்றக்கூடிய யார் உண்மையான குழந்தைகளாக இருக்காங்களோ, அதாவது இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், இதுபோல குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். தூஸ்ரி முரளி 1957. அடுத்த முரளி 1957. गीत मेरा छोटा सा देखो ये संसार है. பாட்டு என்னுடைய சிறிய உலகத்தை பாருங்கள். ये गीत किस समय का गाया हुआ है क्योंकि इस संगम समय की हम ब्राह्मण कुल का ये छोटा सा संसार है. இந்த பாட்டு எந்த சமயத்தில் பாடப்பட்டிருக்கு? காரணம், இந்த சங்கமத்தினுடைய சமயத்தில்தான் நாம் பிராமண குலத்தினுடைய மிக சிறிய உலகமாக இருக்கு. ये हमारा कौन सा परिवार है व नंबर वार बतलाते हैं. இது நம்முடைய எந்த விதமான பரிவாரமாக இருக்கு, அது நம்பர் வாராக சொல்கிறாங்க. हम परम पिता परमात्मा शिव के पुत्र के ब्रह्मा सरस्वती के मुख्य संतान के और विष्णु शंकर हमारे नाता जो के वह हम आपस में सभी भाई बहन ठहरे. நாம் பரம்பிதா பரமாத்மா சிவனுடைய பேரனாக இருக்கும். பிரம்மா சரஸ்வதியினுடைய கமல திருவாய் குழந்தைகளாக இருக்கும். மற்றும் விஷ்ணு சங்கர் நமக்கு என்னவாக இருக்காங்க? நாம் அனைவருமே சகோதரன் சகோதரிகளாக இருக்கும். ஏகை अपना छोटा सा संसार इसके आगे और संबंध रचा ही नहीं है. इसी समय का इतना की संबंध कहेंगे. இது நம்முடைய மிகச்சிறிய உலகமாக இருக்கு. இதற்கு முன்னால் வேற எந்த விதமான சம்பந்தங்களும் இல்லை. இந்த சமயத்தினுடைய இவ்வளோ சம்பந்தங்களே சொல்லப்படுது. देखो हमारा संबंध कितना बड़ी अथॉरिटी से है. நம்முடைய சம்பந்தம் எவ்வளவு பெரிய அத்தாரிட்டியாக இருக்கு. हमारा ग्रैंड फादर के तो शिव के उनका नाम कितना बारीक है जो सारी मनुष्य सृष्टि का बीज रूप है. நம்முடைய கிராண்ட் ஃபாதர் சிவபாபா, அவருடைய பெயர் பாருங்க எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கு. முழு மனித சிருஷ்டியினுடைய விதை ரூபமாக இருக்காங்க. सर्व आत्माओं का कल्याणकारी होने के कारण उनको कहा जाता है हर हर बोलाना शिव महादेव. அதாவது அனைத்து ஆத்மாக்களுக்கும் கல்யாணக்காரியாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவருக்கு சொல்லப்படுது ஹர் ஹர் போலானா சிவ் மகாதேவ்ன்ட்டு சொல்லப்படுது. ஓ சாரி சிருஷ்டிகா துக்கு கர்த்தா சுக்கு கருத்தாகே. அவர் முழு உலகத்தினுடைய துக்கத்தை நீக்கி சுகத்தை தரக்கூடியவராக இருக்காங்க. உஸ் துவாரா ஹமே சுக் சாந்தி பவித்ரதா கா படா ஹக் மில்தா ஹை. அவர் மூலமாக நமக்கு சுகம், அமைதி, தூய்மையினுடைய மிக பெரிய உரிமையும் கிடைக்குது. சாந்தி में फिर कोई कर्म बंधन का हिसाब किताब नहीं रहता. சாந்தியில் எந்த விதமான கர்ம பந்தனங்களுடைய கணக்கு வழக்கு இருக்காது. परंतु ये दोनों वस्तु पवित्रता के आधार पर रखते हैं. ஆனால் இந்த ரெண்டு பொருளுமே தூய்மையினுடைய ஆதாரத்தில் வைக்கப்படுது. जब तक पिता की परवरिश का पूर्ण वर्षा ले पिता से सर्टिफिकेट नहीं मिला है तब तक वो वर्षा मिल नहीं सकता. எதுவரை அப்பாவுடைய பாலனையின் முழுமையான ஆஸ்தி எடுக்கல, அப்பா கிட்டேருந்து சர்டிஃபிகேட் நமக்கு கிடைக்கல, அதுவரை ஆஸ்தி அடைய முடியாது. देखो ब्रह्मा के ऊपर कितना बड़ा काम है. அதாவது பிரம்மாவுக்கு மேலே பிரம்மா மீது எவ்வளோ பெரிய காரியம் இருக்குது.
मलीच पांच विकारों में मैली अपवित्र आत्माओं को गुल बनाते के மிகவும் கீழான 5 விகாரங்களுடைய அழுக்கான தூய்மை இல்லாத ஆத்மாக்களை மலர்களாக மாற்றுறாங்க. जिस अलौकिक कार्य का उजारा फिर सत्य का पहला नंबर श्री कृष्ण पद मिलता है. இந்த அலௌகிக்கமான காரியத்தினுடைய பரிசு சத்தியுகத்தின் முதல் நம்பர் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பதவி கிடைக்குது. अब देखो उस पिता के साथ तुम्हारा कैसा संबंध है. இப்போ பாருங்க, அதுபோல் அப்பா கூட உங்களுடைய சம்பந்தம் எப்படி இருக்கு. तो कितना बेफिकर और खुश होना चाहिए. அதனால் எந்த அளவு கவலை இல்லாதவர்களாக சந்தோஷமாக இருக்கணும். अब हर एक अपने दिल से पूछे हम उनके पूर्ण रीति को चुके गए. இப்போ ஒவ்வொருவருமே தன்னுடைய மனதார கேட்கணும், நாம் அவருக்கு முழுமையான ரீதியில் குழந்தைகளாக ஆயிருக்கமா. सोचना चाहिए कि जब परमात्मा बाप आएंगे तो उनसे हम कंप्लीट वर्षा ले लेवे. எப்போ பரமாத்மா அப்பா இந்த உலகத்திற்கு வந்திருக்காரோ அப்போ முழுமையான ஆஸ்தியை அவரிட்டிருந்து எடுக்கணும். இதை சிந்தனை செய்யணும். स्टूडेंट का काम के संपूर्ण पुरुषार्थ कर स्कॉलरशिप लेना. மாணவர்களுடைய காரியம் முழுமையாக முயற்சி செய்து ஸ்காலர்ஷிப் எடுக்கணும். तो हम पहला नंबर லாட்ரி क्यों ना विन करें. அப்போ நம்ம முதல் நம்பர் லாட்ரியை ஏன் வெற்றி அடையக்கூடாது, வின் பண்ணக்கூடாது. வகை விஜய் மாலாமி பிரோயா ஜானா. வெற்றி மாலையில் ஒரு மணியாக ஆகணும். பாக்கி கோயிகை ஜோ दो तरफ पकड़कर बैठेगे, 2 लड्डू पकड़कर बैठेगे. एकांग का भी हद का सुख लूँ और वहाँ भी वैकुंठ में कुछ ना कुछ सुख ले लेंगे. ऐसे विचारवान को मध्यम और कनिष्ठ पुरुषार्थी कहेंगे, ना कि सर्वोत्तम पुरुषार्थ. மற்றபடி யார் 2 கைகளில் 2 லட்டை பிடிச்சிருக்காங்களோ இங்கேயும் எல்லைக்குட்பட்ட சுகத்தை எடுக்கணும் மற்றும் அங்கேயும் வைகுண்டத்தில் எதையாவது சுகத்தை எடுக்கணும். இதுபோல சிந்தனை இருக்கக்கூடியவர்கள் மத்தியத்தினுடைய மற்றும் கீழான முயற்சியாளராக சொல்லப்படுது. சர்வோத்தமமான முயற்சியாளர்ன்ட்டு சொல்கிறது இல்லை. ஜப்பாப் தேனேமி अनाकारी नहीं करता तो लेने वाले क्यों करते गए. பாபா எப்போ தருவதில் கஞ்சத்தனம் பண்ணுறதில்லையோ அப்போ எடுக்கக்கூடியவங்க ஏன் எடுக்கக்கூடாது. तब गुरु नानक ने कहा परमात्मा तो दाता के समर्थ के मगर आत्माओं को लेने की भी ताकत नहीं है. कड़ावत है टेढ़ा दे लेना तक पावे. कहावत के टेढ़ा दे लेडा तक पावे. குரு நானக் கூட சொல்லியிருக்காங்க, பரமாத்மா வள்ளலாக இருக்காங்க, சக்தி வாய்ந்தவராக இருக்காங்க. ஆத்மாக்களுக்கு எடுப்பதற்கான சக்தி இல்லை. அதனால் கதை கூட சொல்லப்பட்டிருக்கு, தரக்கூடியவர் கொடுத்துட்ருக்காங்க, ஆனால் எடுக்கக்கூடியவங்க களை படைஞ்சிட்றாங்க. आपके दिल में आता होगा हम क्यों नहीं चाहेंगे हम भी ये पद पाए परंतु देखो बाबा कितनी मेहनत करता है. அதாவது உங்களுடைய மனசில் வரணும், நாம் ஏன் விரும்பக்கூடாது, நாம் கூட உயர்ந்த பதவியை அடையணும். அதுக்காக பாருங்கள் பாபா எவ்வளோ உழைப்பும் செய்கிறாங்க. फिर भी माया कितना विघ्न डालती है क्यों. இருந்தாலும் மாயை எவ்வளோ தடைகளை ஏற்படுத்துது ஏன். अब माया का राज्य समाप्त होने वाला है. இப்போ மாயையினுடைய ராஜ்யம் அழிய போகுது.
अब माया ने सारा सार निकाल दिया है तब के परमात्मा आता है. இப்போ மாயை முழுமையாக சாரத்தை எடுத்துருச்சு. அப்பதான் பரமாத்மாவும் வராங்க. उसमें सब रस समाया हुआ है. उनसे सभी संबंधों की रसना मिलती है. तब के त्वमेव मातास्य पिता आदि ये महिमा उस परमात्मा की गाई हुई है. तो बलिकारी इस समय की है जो ऐसा संबंध हुआ. அதாவது பரமாத்மாவிடம் அனைத்து விதமான ரசனைகளும் அடங்கி இருக்கு. அப்போது அவர்கிட்ட அனைத்து சம்பந்தங்களுடைய ரசனையும் நமக்கு கிடைக்குது. அதனால தான் பாடப்பட்டிருக்கு தாயும் நீயே தந்தையும் நீயே. அந்த மகிமை பரமாத்மாவிற்காக பாடப்பட்டிருக்கு. அப்போ ஏன் நம்ம இந்த சமயத்தில் அவருக்கு பலியாகக்கூடாது? இது போல சம்பந்தத்தை நம்ம ஏன் அவர் கூட இணைக்கக்கூடாது? तो परमात्मा के साथ इतना संपूर्ण संबंध जोड़ना के जो 21 जन्मों के लिए सुख प्राप्त को जाए ஏகை புருஷாரத்துக்கு சித்தி. பரமாத்மாவோடு இவ்வளோ சம்பூர்ணமான முழுமையான சம்பந்தத்தை இணைக்கணும். 21 ஜென்மத்திற்காக சுகத்தை அடையணும். இதற்கான முயற்சி செய்யணும். அதாவது முயற்சி கட்டாயம் நமக்கு வெற்றியை தரும். பரந்து 21 ஜனம் கா நாம் சுன் டண்டே மத்து படிச்சானா. ஆனால் 21 ஜென்மத்தினுடைய பெயரை கேட்டு குளிர்ச்சியானவர்களாக ஆகக்கூடாது. ऐसे नहीं सोचना कि 21 जन्मों के लिए इतना इस समय पुरुषार्थ भी करे फिर भी 21 जन्मों के बाद गिरना की कई तो सिद्धि क्या हुई. 21 ஜென்மத்திற்காக இவ்வளோ சமயம் நாம் முயற்சி செய்து திரும்ப 21 ஜென்மத்திற்கப்புறம் நாம் கீழே விழுவோம். இது போல் ஒருபோதும் நினைக்கக்கூடாது. அப்போ இதில் என்ன வெற்றி இருக்குது? परंतु ड्रामा के अंदर आत्माओं की जितना सर्वोत्तम सिद्धि मुकर्रर गई वो तो मिलेगी ना. ஆனால் நாடகத்துக்குள்ள ஆத்மாக்களுக்கு எந்தளவு சர்வோத்தமமான வெற்றி ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அது கிடைக்கும் இல்லையா. बाप आकर के हमें संपूर्ण स्टेज पर पहुंचा देता है. பாபா வந்து நம்மை சம்பூர்ண நிலை வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. परंतु हम बच्चे बाबा को भूल जाते हैं तो जरूर गिरेंगे. इसमें बाप का कोई दोष नहीं है. ஆனால் குழந்தைகளாகிய நாம் பாபாவுடைய நினைவை மறக்கும் பொழுது அவசியம் கீழே விழுவோம். இதில் பாபாவுடைய தோஷம் எதுவும் இல்லை. अब कमी हुई तो हम बच्चों को सत्युग त्रेता का सारा सुख इस जन्म के पुरुषार्थ पर आधार रखना है. तो क्यों न संपूर्ण पुरुषार्थ कर अपना सर्वोत्तम पाठ बजाए. இப்போ குறைவு இருக்கும் பொழுது குழந்தைகள் சத்தியுகம் திரேதா யுகத்தினுடைய முழுமையான சுகம் இந்த ஜென்மத்தினுடைய முயற்சியின் ஆதாரத்தில் தான் கிடைக்குது. அப்போ நம்ம ஏன் முழுமையான முயற்சி செய்து தன்னுடைய சர்வோத்தமமான பார்ட்டை ப்ளே பண்ணக்கூடாது? கியூனா புருஷாரத்துக்கர் வருஷா லேவே. ஏன் நாம் முயற்சி செய்து அந்த ஆஸ்தியை எடுக்கக்கூடாது? புருஷாரத் மனுஷிய சதா சுக்கு கேலியே கி கருத்தாக்கே. सुख दुख से न्यारा होने के लिए कोई पुरुषार्थ नहीं करता. மனிதர்கள் சுகத்திற்காக தான் முயற்சியை செய்கிறாங்க. சுகம் துக்கத்திலிருந்து விடுபடுவதற்காக யாரும் முயற்சி செய்வதில்லை. वो तो ड्रामा के अंत में परमात्मा आए तभी सभी आत्माओं को सजा दे पवित्र बनाए पार्ट से मुक्त करेंगे. நாடகத்தினுடைய கடைசியில்
பரமாத்மா வந்துதான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தண்டனை கொடுத்து தூய்மையாக்கி பார்ப்பிலிருந்து விடுபட வைக்கிறாங்க. ये तो परमात्मा का कार्य के वो अपना मुकर्रर समय आप ही आकर बताता है. இது பரமாத்மாவினுடைய காரியம். தனக்கு ஃபிக்ஸான சமயத்தில் தன்னை தானாகவே வந்து சொல்கிறாங்க. अब जब आत्माओं को फिर भी पार्ट में आना ही पड़ेगा तो क्यों न सर्वोत्तम पार्ट बजाए. இப்போ ஆத்மாக்கள் திரும்ப தன்னுடைய பார்ட்டு ப்ளே பண்ணுறதுக்கு வந்தே ஆகணும். அப்போ ஏன் சர்வோத்தமமான பார்ட்டை ப்ளே பண்ணக்கூடாது? மிக உத்தமமான உயர்ந்த பார்ட்டை நாம் ஏன் ப்ளே பண்ணக்கூடாது? अच्छा मीठे मीठे बच्चों प्रति माँ का याद प्यार. ஓம் சாந்தி. நல்லது. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்காக தாயினுடைய அன்பு நினைவுகள். ஓம் சாந்தி. वरदानम. बाबा शब्द की स्मृति से कारण को निवारण में परिवर्तन करने वाली सदा अचल अडोल भव. பாபா என்ற வார்த்தையினுடைய நினைவின் மூலமாக காரணத்தை நிவாரணத்தில் மாற்றம் செய்யக்கூடிய சதா ஆடாது அசையாதவர்களாக ஆகுங்கள். कोई भी परिस्थिति जो बल हलचल वाली को लेकिन बाबा कहा और अचल बनी. எந்த விதமான சூழ்நிலைகளும் ஒருவேளை குழப்பத்தை உருவாக்கக்கூடியதாக இருந்தாலும் பாபான்னு சொன்னவுடனே அசைக்க முடியாதவர்களாக ஆகலாம். जब परिस्थितियों के चिंतन में चले जाते हो तो मुश्किल का अनुभव होता है. எப்போ சூழ்நிலைகளுடைய சிந்தனைகளில் போகிறோமோ அப்போ கஷ்டம் அனுபவம் ஆகும். अगर कारण के बजाय निवारण में चले जाओ तो कारण के निवारण बन जाए. क्योंकि मास्टर सर्वशक्तिमान ब्राह्मणों के आगे परिस्थितियां चींटी समान भी नहीं गई. ஒருவேளை காரணத்திற்கு பதிலாக நிவாரணத்தில் போகும் பொழுது காரணம் கூட நிவாரணம் ஆயிரும். காரணம் மாஸ்டர் சர்வ சக்திவான் பிராமணர்களுக்கு முன்னால் சூழ்நிலைகள் எறும்புக்கு சமமாக கூட இல்லை. सिर्फ क्या हुआ क्यों हुआ ये सोचने के बजाय जो हुआ उसमें कल्याण भरा हुआ के सेवा समाई हुई के बलरूप सरकमस्टेंस का को लेकिन समाई सेवा के इस रूप से देखेंगे तो सदा अचल अडोल रखेंगे. ஒருவேளை என்ன நடந்தது ஏன் நடந்தது என்று சிந்திப்பதற்கு பதிலாக எது நடந்ததோ அதில் நன்மை நிரம்பி இருக்கு, சேவை அடங்கி இருக்கு. அதாவது வெளி தோற்றத்தினுடைய ரூபம் சூழ்நிலைகளாக பிரச்சனைகளாக இருந்தாலும் அதில் சேவை அடங்கி இருக்கு. இந்த ரூபத்தில் பார்க்கும் பொழுது சதா அசைக்க முடியாதவர்களாக ஆடாதவர்களாக இருக்கலாம். ஸ்லோகன். एक बाप के प्रभाव में रहने वाली किसी भी आत्मा के प्रभाव में आने की शक्ति. ஒரு பாபாவுடைய பிரபாவத்தில் இருக்கக்கூடியவர்கள் வேற எந்த ஆத்மாவினுடைய பிரபாவத்திலும் வர முடியாது. ஓம் சாந்தி. मीठी मम्मा हमारी, मीठी मम्मा हमारी, जगदम्बा हमारी, तेरे दर्शन को प्यासे है सबके नयन. आ जाओ न मम्मा कहाँ हो तुम. मीठी मम्मा हमारी, जगदम्बा हमारी, तेरे दर्शन को प्यासे है सबके नयन. आ जाओ न मम्मा कहाँ हो तुम. आ जाओ न मम्मा कहाँ हो तुम.
जिसने साकार में देखा है तुझको कभी, जिंदगी भर न भूलेगा तुझको कभी। जिसने साकार में देखा है तुझको कभी, जिंदगी भर न भूलेगा तुझको कभी। तू ही लक्ष्मी सरस्वती दुर्गा हो तुम, काली उमा हो तुम। मीठी मम्मा हमारी जगदम्बा हमारी, तेरे दर्शन को प्यासे है सबके नयन। आ जाओ न मम्मा कहाँ हो तुम। मीठी मम्मा हमारी जगदम्बा हमारी, तेरे दर्शन को प्यासे है सबके नयन। आ जाओ न मम्मा कहाँ हो तुम, आ जाओ न मम्मा कहाँ हो तुम। ज्ञान देवी सरस्वती तू थी मगर, बनेगी नदी गुप्त किसे थी खबर। ज्ञान देवी सरस्वती तू थी मगर, बनेगी नदी गुप्त किसे थी खबर। बाप दादा की साथी बन अब हो किधर, अब हो किधर। मीठी मम्मा हमारी जगदम्बा हमारी, तेरे दर्शन को प्यासे है सबके नयन। आ जाओ न मम्मा कहाँ हो तुम। मीठी मम्मा हमारी जगदम्बा हमारी, तेरे दर्शन को प्यासे है सबके नयन। आ जाओ न मम्मा कहाँ हो तुम, आ जाओ न मम्मा कहाँ हो